டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் பேரண்டிங் அது எந்த அளவுக்கு ஒரு சைல்டு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு டாபிக். ஏன்னா அப்பா அம்மா அப்படின்னு வந்தாலே தயார் பேரண்ட்ஸ் ஒரு நேம் வச்சுதான் நம்ம அந்த டேர்மை கூப்பிடுவோம். அவன் இண்டிவிஜுவலா ஒரு மேனுக்கும் ஒரு விமனுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், அது அவங்களோட பர்செப்ஷன். பட் ஒரு பேரண்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ள பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவாதான் இருக்கணும். அது நீங்க வேற வேற முடிவுகள் சொல்றீங்க. அம்மா சொல்றாங்க இன்னைக்கு நீங்க சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இட் இஸ் நாட் ஹெல்தி, உங்க டீத் ஏதாவது ஆயிடும் அப்படியெல்லாம் ஒரு அம்மா சொல்றாங்கன்னா அப்பா குழந்தைக்கு அன்னைக்கு ஈவினிங்கே சாக்லேட் வாங்கிட்டு பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதே இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். அப்ப குழந்தைக்கு அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும்னா, ஒண்ணு கன்ஃபியூஷன், அப்புறம் இன்னொன்னு அவங்க நம்மள யூஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல அம்மா எஸ் சொல்ற விஷயத்த அப்பா நோ சொல்வாரு, அப்பா நோ சொல்ற விஷயத்த அம்மா கிட்ட எஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் குழந்தைக்கு நம்ம வீட்லயே கத்து கொடுத்தது ஆயிருக்கும். இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதுல இருக்கு. சோ பேரண்டிங்ல அப்பாக்கும் அம்மாக்கும் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது ஒரே விஷயமா தான் இருக்கணும், ஒரே ஸ்டைலா தான் இருக்கணும், ஒரே டெசிஷனா இருக்கணும். தேங்க்யூ.